ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்டா ஏஐ அப்படின்ற ஆப்ஷன் புதுசாக வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. நிறைய பேருக்கு வராமலோ இருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் கொடுங்க. இப்போது அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, மெட்டா ஏஐ வந்து ஒரு கூகுள் மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க T20 வேர்ல்டு கப் போட்டேன். அதனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு வந்திருக்கு. அப்புறம் சும்மா ஜஸ்ட்டு பேபி இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணேன், அதுவும் வந்திருக்கு. அடுத்தது இதில் தமிழ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்துருந்தேன். அதை உங்களுக்கு லைவாகவே நான் ஸ்க்ரீன் இது ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். T20 வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சு, டேட்டு, டைமு, அப்புறம் யார் யார் கூட விளாண்டாங்க, அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, இப்போது பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட்டு நமக்கு வந்துருச்சு. அதாவது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் மேட்ச் பற்றி. அப்புறம் திருக்குறள் டைப் பண்ணதுக்கு இதோ பாருங்கள், திருக்குறள்ன்ற வார்த்தை மட்டும் தமிழில் வந்துச்சு, மற்ற எல்லாமே இங்கிலீஷில். அதாவது அதில் வந்துட்டு எத்தனை இருக்குது, 1330 திருக்குறள், அப்புறம் யார் எழுதுனாங்க, போயிட்டு திருவள்ளுவர், அந்த மாதிரி அது எல்லாமே இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, திருக்குறள் டைப் பண்ணுவோம், அது தமிழில் வருதா நமக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்துட்டு டைப் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதில் வந்துட்டு தமிழ் ஆப்ஷன் கிடையாது. அதாவது நம்ம தமிழ் இதெல்லாம் வந்து வரலை. அதாவது நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது மட்டும் தமிழில் வருது. அதுக்கான மீனிங்ஸ் அவங்க இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த திருக்குறள் ஃபுல் ஃபாண்ட்டாகவும் வரலை. நான் ஜஸ்ட்டு என்ன டைப் பண்ணேனோ அதுவே அவங்களும் டைப் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு இப்போது பசங்களுக்கு ஏதோ ஹோம்ஒர்க் இருக்குது, கால்குலேஷன், மேக்ஸு, அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து மெட்டா ஏஐ கிட்ட ஆன்சர் கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நான் ஆதி பகவான் அப்படின்றதோட முடிச்சிருந்தேன். மீதி கம்ப்ளீட் பண்ணுறாங்களான்னு ஆனால் பண்ணலை. அதை மட்டும் கொடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒன்றாவதுலேருந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான், அதுக்கான மீனிங் விச் டிரான்ஸ்லேட்ஸ் டு காட் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ், கடவுள் தான் எல்லாத்துக்கும் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாதி டைப் பண்ணேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பண்ணலை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு அந்தளவுக்கு தமிழ் இது யூஸ் ஆகாது. இங்கிலீஷும் மேக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜஸ் கேட்கலாம். நீங்கள் பேபி, நான் வந்துட்டு பேபி, எனக்கு பேபிஸ் பற்றி தான் கேட்டுச்சு. ஸோ பேபி பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் டைப் பண்ணி பேபி பிளேயிங் இமேஜஸ் கேட்டிருக்கோம். என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு மெட்டா ஏஐ நம்ம வந்துட்டு டக்குன்னு ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். பாருங்கள், பேபி, ஒரு அழகான பேபி விளையாடுது, நமக்கு இமேஜ் வந்துருச்சு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட நம்ம இதே ஒரு விஷயத்தை கேட்டு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினச்சாலும் நம்ம நார்மல் மெசேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஈஸி மேக்ஸ் ப்ராப்ளம் டைப் பண்ண 2 + 2 = 4. ஈஸின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஆன்சர் இஸ் 4ன்றதையும் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமான ஒரு கால்குலேஷனை கொடுத்து பார்ப்போம். எனக்கே டக்குன்னு இல்லாமல் ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணேன், அதுக்கான ஆன்சரும் வந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடணும், கொஞ்சம் சோகமாக சேட் இமேஜ், பியூட்டிஃபுல் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இமேஜஸ் வருது. ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். க்ரோமில் போய்ட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இதை டைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல விஷயந்தான் வாட்ஸ்அப்லேயே இருக்கிறது. நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதில் டைப் பண்ணி அதுக்கான ஆன்சரை எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா இதில் இருக்கிற அந்த சேட்டு அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு ஷேர் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டனில் போய் நம்ம இது வரைக்கும் வேறு எதாவது பார்த்தது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அது வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான திங்கிங். எனக்கு தெரிஞ்சு க்ரோம்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம். மேக்ஸோ சயின்ஸோ நீங்கள் கொஷின் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழுக்கான இது வந்து தமிழ் ஃபுல்லாக கொடுக்க மாட்டேனது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.